பலவிதமான இக்கட்டான சூழலில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் நண்பர்களால், உறவுகளால், நட்புகளால் துரோகம் இழைக்கப்பட்டு அந்த மனவேதனையினால் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறீர்களோ? ஐயோ, எனக்கு இந்த பாவத்தை விட முடியவில்லை, இந்த பாவம் என்னை மேற்கொண்டே இருக்கிறது, இந்த பாவத்தில் நான் எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி தயக்கத்தோடு மிகுந்த வேதனையோடு இருக்கிறீர்களோ? மன அழுத்தத்துக்குள்ளாகி பலவிதமான காரியங்களை எண்ணி சோர்ந்து போனீர்களோ? நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் உங்களை தாங்குவதற்கு, ஏந்துவதற்கு ஒரு கரம் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் மெய்யான ஒரு கரம். ஆண்டவர் உங்களை தாங்க வேண்டும், உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பலப்படுத்த வேண்டும், நல்ல சரீர சுகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அது எப்படி மாற்றப்படுவது? அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, எனக்காக இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், என் பாவங்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார் என்று எண்ணி நாம் செய்து கொண்டிருக்கிற மறைவான, நாம் செய்து கொண்டிருக்கிற நேரடியான, நாம் செய்து கொண்டிருக்கிற பொதுவான எல்லா பாவத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட அந்த சூழலில் பாவத்திற்கு அடிமையாகப்பட்ட நீங்கள் தேவனுக்கு இப்பொழுது அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கூற்றின்படி உங்கள் வாழ்க்கையிலே பாவத்திற்கு அடிமையாக இருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கு அடிமையாக மாற்றப்படுவீர்கள், அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள். அப்படி மாற்றப்படுகிற பொழுது தடையின்றி தேவ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். என்ன உண்மைதானே? அதை செய்யுங்கள். மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும்.